ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹார்ட் பீட் வேல்யூ ஆக்ஷன் சென்சர் வேலையும் என்ன பண்ணுவோம், சீரியல் மூலமாக அப்டேட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இந்த கோடிங் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஹார்ட்வேர் வந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த சுவிட்சோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சீரியல் மேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீரியலில் வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பிளிங்க் டாட் விர்ச்சுவல் V0 வந்து என்னுடைய சுவிட்சோட ஸ்டேட்டஸையும் அதுமாதிரி சீரியல் பிரிண்டர் லைனில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் டிஃபைன் பிளிங்க் பிரிண்ட் சீரியல். ஓகே, எங்கள் சீரியலுக்கான லைன் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதோட டெம்ப்ளேட் ஐடி, டெம்ப்ளேட் நேம், அத்தன்டிகேஷன் டோக்கன், இது மூணையுமே ரைட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூடு ESP மாடியூல் நம்ம யூஸ் பண்ண போனால ESPக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் இன்க்ளூடு பிளிங்க் சிம்பிள் ESP8266 அதுக்கான மாடியூல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி SSID பாஸ்வேர்டு எல்லாமே செட் பண்ணிட்டு சீரியல் டாட் பிகின் என்னுடைய பார்டர் வந்து 9600. அதேமாதிரி பிளிங்க் டாட் பிகின் சொல்லி என்ன பண்ணி அத்தன்டிகேஷன் டோக்கனும் SSID பாஸ்வேர்டு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து டிலே என்ன பண்ணேன், 200 மில்லிசெகண்ட்ஸ் கொடுத்துட்டு பின் மோடில் வந்து சுவிட்ச் இன்புட் புல்லப். ஓகே, நாங்கள் இருக்க சுவிட்ச் என்ன பண்ணுங்க இன்பில்டாகவே என்ன பண்ணுங்க புல்லப் மோடுக்கு நான் மாற்றிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுங்க பிளிங்க் டாட் ரன் என்னோட கோட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும் அப்படிங்க. பிளிங்க் டாட் ரன் லைன் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதில் SW ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, நான் ESPக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் அட்னோ கோட் தான் ரைட் பண்ணிருக்கேன். ஓகே, டிஜிட்டல் ரீடு சுவிட்ச் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, பிளிங்க் டாட் விர்ச்சுவல் ரைட்டு V0 SW ஸ்டேட்டஸ். ஓகே, எனக்கு என்ன பண்ணு V0 வந்து சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணு. ஏன்னா க்ளவுடு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும், IoT அப்படிங்கிறப்போ ஒரு வெப் டாஸ்போர்ட்னாவே என்ன பண்ணும், அது வந்து வெர்ச்சுவல் தான். அந்த வெர்ச்சுவல் வந்து எனக்கு என்ன பண்ணு V0 சுவிட்ச் ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் பண்ணு. V0 சேனலில் வந்து சுவிட்ச் ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் பண்ணு. அடுத்து சீரியல் டாட் பிரிண்ட் எல்லாம் SW ஸ்டேட்டஸ். ஓகே, சீரியல் டாட் பிரிண்ட் எல்லாம் என்ன பண்ணு SWயோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. டிலே வந்து 200 மில்லிசெகண்ட்ஸ். ஓகே, எனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து 011 அப்படின்னு அப்டேட் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ எல்லாமே என்னன்னா SW ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கூட வந்து அப்லோட் பண்ணிட்டேன். என்னுடைய ESP8266 பின் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுவிட்ச் அப்படின்னு என்ன பண்ணுங்க பின் நம்பர் D5 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய மாடியூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D5 அப்படிங்கிற பின்னில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சுவிட்சுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஜம்பர் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அந்த ஜம்பருக்கு என்ன பண்ணுறேன், இன்சியலாக 1 வோல்ட் வந்துருக்கு. அப்போ என்ன இருக்குது, இந்த லாஜிக் வந்து புல்லப்பு. அப்போ என்ன பண்ணுறேன், கிரவுண்டு கொடுத்தேன் அப்படின்னா 0 வோல்ட் வரணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 வோல்ட் வருது. ஓகே, அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய NodeMCU மாடியூல் அப்டேட் பண்ணி க்ளோடில் வந்து கரெக்டாக அப்டேட் அதான் செக் பண்ணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹார்ட் பீட் இருக்குது. இந்த ஹார்ட் பீட் என்னென்னா நம்மளுடைய வெப் பேஜுக்கானது. இங்கே சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 0 ஆகணும். இப்போ அந்த கிரவுண்டு என்ன ஆகுது, 0 மாறிடுச்சா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விட்ஜெட் இருக்குது. அந்த விட்ஜெட் என்ன பண்ணலாம், நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாமா. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷனை போய் எடிட் பண்ணிக்கிட்டு, ஓகே இதில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஹார்ட் பீட் வந்து டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே இருக்க ஆக்ஷன் சென்சர் டெலிட் பண்ணுறேன். நமக்கு இந்த ஹார்ட் பீட் மட்டும் தான் தேவை. இந்த சுவிட்சை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த இதை என்ன பண்ணுறேன், எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு எந்த ஸ்பேஸில் வேணுமோ அந்த ஸ்பேஸில் வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண, இதை வந்து சேவ் அண்ட் அப்ளை கொடுத்தேன். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு சேனல் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன நம்ம டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து என்ன பண்ணலாம், ஹெச்பிக்கு பதிலாக இந்த எடிட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஹெச்பி அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சுவிட்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பண்ணலாமா. ரியல் டைம் ஹார்ட்வேரில் என்ன பண்ணுவோம், சுவிட்ச் ஸ்டேட்டஸ்னு வரும். ஓகே, அப்போ SW ஹெச்பி அப்படிங்கிற பதிலாக என்ன பண்ணலாம், SW ஸ்டேட்டஸ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, SW ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிட்டேன், சேவ் கொடுத்தாங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சேவ் அண்ட் அப்ளை. அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிரியேட் ஆகும். அந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா அதே எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் டேட்டா ஸ்ட்ரீம் டிவைஸுக்கு போயிருங்க. டிவைஸில் போய்ட்டு டெவலப்பர் ஜோனில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டிராஃபிக் லைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வேணுமோ டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் வச்சுக்கிட்டு மற்ற டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாம். இப்போ எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு என்ன ஆகணும், V0 மட்டும் தான் தேவை, மற்ற எல்லாமே என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், ஆக்சிடென்ட் டெலிட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சிடென்ட் டெலிட்டு. ஓகே, இங்கேயும் டெலிட் ஐக்கான கொடுத்துட்டேன். அதுமாதிரி ஹார்ட் பீட் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தாங்க. ஓகே, நான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணேன், ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணது. அதனால் இந்த நிறையா என்ன இருக்குது, வெர்ச்சுவல் பின்ஸ் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதையும் டெலிட் பண்ணிடுறேன். அடுத்து இங்கேயும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இதை நீங்கள் இது பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், புது டேட்டா ஸ்ட்ரீம் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இதையும் டெலிட் பண்ணிட்டு நியூ டேட்டா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணலாம், நியூ டேட்டா ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் பண்ணல. என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது என்னது 0 or 1 தான் வேல்யூ. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 0 வந்து 10,000 வரைக்கும் அப்டேட் பண்ண முடியும். அதனால் நான் அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு இப்போ என்னோட டிவைஸை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், டிராஃபிக் லைட் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் ஸ்டேட்டஸ்னு வந்து என்ன இருக்குது, இன்ஷியலாக 1 இருக்குது. இப்போ நான் வந்து கிரவுண்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 மாறுது. அப்போ என்னோட கோடிங் வந்து என்ன ஆகுது, என்னோட மாடியூல்ஸ் வந்து கரெக்டாக அப்படியே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிட்டேன், 1 அப்டேட் ஆகிருக்கு. எகெயின் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ
0ன்னு அப்டேட் ஆகுது. ஓகே, அப்போ எனக்கு என்ன அது சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக ஆன்லைனில் அப்டேட் ஆகுது. ஓகே, இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக் டயக்ராம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.